நானும் சாப்பிடவே இல்லை, மறந்துட்டேன். இவ காணன்றது தேடிட்டே இருந்தேனாப்பா. பசிங்க ஆகாம இல்லை, சாப்பிடாமலே இருந்துட்டேன்ப்பா. டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. விஜயா, நான் டியூட்டி முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ எவ்வளவு பதறி போயிருப்ப. அது மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணா? இவ வீட்டு வேலை எதுவும் செய்யாம ஜாலியா ஊரை போய் சுத்திட்டு வருவாளாம். அதுக்கு இவன் அப்படியே பதறி போய் காலையில இருந்து இவன் சாப்பிடாம இருப்பானாம். இத நான் புரிஞ்சுக்கணுமா? விஜயா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? உனக்கு ஜீரணமாகலைன்னா ரூமுக்குள்ளார போய் 4 இடத்துல நடந்துட்டு படு. இல்ல அப்படி இப்படின்னு கையை நீட்டி எக்ஸசைஸ் பண்ணு. அதுவும் உனக்கு கஷ்டமா இருந்தா ரூமுக்குள்ளார போய் செவுத்துக்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு கண்டதையெல்லாம் பேசி நீங்க நிக்காத. முதல்ல நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ஏங்க நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எடுத்து சாப்பிடு. எல்லா தப்பி நீ பண்ணிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்குற. நீங்க இவ்வளவு தூரம் பதட்டமாவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. யார் போனையும் வாங்கி உங்களுக்கு போன் பண்ண கூட எனக்கு நேரம் இல்ல. நான் அவ்வளவு லாக் ஆயிட்டேன். எனக்கு அதான் பயம்.